மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல மார்க்கெட்ல இருக்கக்கூடிய சில அப்டேட். அதாவது மார்க்கெட் இன்னைக்கு தொடர்ந்து 3 நாளா ஏறி வந்து இப்போ என்ன ஆயிருக்குன்னா மைனஸ் எடுத்திருக்கு. இது என்ன ரீசன்? சவுத் கொரியாவோட மார்க்கெட் ஒரு 20% கிராஷ் ஆயிருக்கு. நம்மளோட செபி ஒரு ரூல் போட்டிருக்காங்க, இனிமேல் பைபேக் எல்லாம் எப்படி பண்ணணும், என்ன மாதிரியான டாக்ஸ் கால்குலேஷன்ல பண்ணணும்னு. ஸோ இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயில் வீடியோ பார்க்க போறோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு மார்க்கெட்டோடைய நிஃப்டி 24,279 கடந்த சில வாரங்களாக ரொம்ப மோசமான நிலைமையிலிருந்து கிட்டத்தட்ட 22,000 பாயிண்ட்ல இருந்து படிப்படியா வளர்ந்து 2,200 பாயிண்ட்டுக்கு மேல வந்து நிற்கிது. அப்போ சண்டை நடந்ததா அந்த தேதியில மார்க் ஆனது கிட்டத்தட்ட 22,000க்கு கீழே போச்சு. மார்க்கெட் லாஸ்ட் 1 மந்த்தா எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6% உங்களுக்கு க்ரோ ஆயிருக்கு. ஸோ இது இனஃப் க்ரோத் தான். அதனால ப்ராஃபிட் புக்கிங் இருக்க தான் செய்யும், அதை நம்ம தவிர்க்க முடியாது. ப்ராஃபிட் புக்கிங் இருந்து ரெக்கவர் ஆகும்போது தான் நமக்கு சேஃப். தொடர்ந்து மேல் நோக்கி போச்சுன்னா மார்க்கெட் பொத்துன்னு கீழே அந்த ரிஸ்க்கை நம்ம எடுக்க முடியாதுங்கிறதும் இல்லையா. தங்கம் பார்த்தீங்கன்னா $3,900 போச்சு பெர் அவுன்ஸு. இப்போ திரும்பவும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறினாலும் கூட $4,125 வந்து லேண்ட் ஆயிருக்கு. நம்ம நாட்டில் 22 கேரட் கோல்டு ப்ரைஸ் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வந்து $13,300 இருக்கு. சில்வர் வந்து $245 இருக்கு. இதுதான் இன்னைக்கு பொசிஷன். செபி கொடுத்துருக்கக்கூடிய பைபேக்குக்கான இப்போ கரண்ட் ரூல் என்ன, வர 1ஆம் தேதி ஆகஸ்ட் 2026 ஸ்டார்ட் ஆக போகுது. என்னென்ன ரூல்ஸ் அப்படின்னு ஒரு 10 பாயிண்ட் நான் படிக்கிறேன், பார்த்துக்கங்க. ஃபர்ஸ்ட், டிரான்ஸ்பரன்சி அண்ட் ஃபேர் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது தான் இதோடைய அஜெண்டா. ஏன்னா இதுக்கு முன்னாடி யாருக்கு ஒதுக்குறாங்கன்னே தெரியாது நமக்கு. இப்போ நீங்கள் பைபேக்கில் கொடுத்துருப்பீங்க, 4 ஷேர் கொடுத்துருப்பீங்க, 1 எடுத்துட்டு 3 திருப்பி கொடுத்துட்டாங்க. நீ தான் அவனை சட்டையை பிடிச்சி கேட்க போறீங்க, ஏன் என்னோட ஷேர் எடுக்கல அப்படின்ட்டு. இப்போ விப்ரோக்கு நடந்தது இல்லையா. விப்ரோ 250க்கு பைபேக் கொடுத்துட்டு இன்னைக்கு மார்க்கெட் $170 கிட்ட வந்து நம்மளோட வாய்ப்புகளை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அப்படிங்கிறதுனால அதை தான் முக்கியமான அஜெண்டாவாக இங்கே செட் பண்ணியிருக்காங்க. இனிமே வந்து செப்பரேட்டாக ஒரு விண்டோ போட்டு நீங்கள் அதில் போய் உங்களுக்கு பைபேக் விருப்பம் இருந்தால் கொடுங்க, நாங்கள் விருப்பம் இருந்தால் எடுத்துப்போம்லாம் கிடையாது. இனிமேல் இவங்களும் என்ன பண்ணணும்னா நார்மல் மார்க்கெட்டில் தான் பை பண்ணணும். யார் பைபேக் பண்ணுற நிறுவனங்கள் பைபேக்குக்கான அப்ரூவலை செபி கிட்ட வாங்கிட்டாங்கன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸுக்கு வாங்கியிருக்காங்களோ அந்த ஷேர்ஸை பூராவுமே எதில் வாங்கணும்? ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் வாங்கணும். விற்க விரும்புகிறவன் விற்பான், விற்க விருப்பம் இல்லாதவன் வச்சுப்பான். அது அவங்களோட விருப்பம். ஆனால் இப்போ யாரும் ஏமாந்து போக மாட்டீங்க தானே. தன்னுடைய மார்க்கெட் கேப் மற்றும் தன்னுடைய ரிசர்வ்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி 15%க்கு மேலே பைபேக் இருக்க முடியாது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதோட இந்த ஸ்டார்டிங் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு எல்லாரும் தயாராக விடக்கூடாது. 4 ஒர்க்கிங் டே ட்ரேடிங் டேன்னு வச்சுக்கலாம். 4 ட்ரேடிங் டேல நம்ம என்ன பண்ணணும், அந்த ப்ராசஸை இனிஷியேட் பண்ணிடணும். இதுக்கு முன்னாடி அவங்க இஷ்டத்துக்கு பண்ணுவாங்க, அப்படிலாம் கிடையாது. அனௌன்ஸ்மெண்ட் வந்து 4ஆவது நாள் நீங்கள் பைபேக்கை ஸ்டார்ட் பண்ணணுன்றது ரூல் நம்பர் 1. அடுத்தது அவங்க கொடுத்துற இன்னொரு ரூல் என்னன்னு கேட்டிங்கன்னா, 6 மாதம் வரைக்கும் அந்த பைபேக் ப்ராசஸை எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம்னு இருந்துச்சுல இதுக்கு முன்னாடி. அதை பிரேக் பண்ணிட்டாங்க. இப்போ 66 ட்ரேடிங் டே, அவ்வளோதான். 66 ட்ரேடிங் டேங்கிறதும் கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு மேலே வந்துடும். இருந்தாலும் 6 மாதத்துலேருந்து 3 மாதமாக ஆக்கியிருக்காங்கங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். மெர்ச்சன்ட் பேங்கர் ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இப்போ எப்போ நம்ம இந்த பைபேக் கொடுத்தாலும் அந்த பைபேக்கில் மெர்ச்சன்ட் பேங்கர் தேவையில்லை. நியூஸ் பேப்பரில் ஆடு கொடுக்கணும், அதோட கூட ஷேர் ஹோல்டர்ஸ் அத்தனை பேருக்கும் மெயில் அனுப்பணும். ஸோ இந்த 2 வேலையும் கண்டிப்பாக அவங்க செய்யணுங்கிறது மேண்டட்டரியாக இருக்குது. ப்ரமோட்டரால் என்ன பண்ண முடியாதுன்னா டியூரிங் திஸ் ஃப்ரேமில் அவங்களோட ஷேர்ஸை விற்க முடியாது. புரியுதுங்களா? பைபேக் அனௌன்ஸ்மெண்ட் வந்த தேதியிலிருந்தே அவங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆகிடும். அவங்களால ரீட்டைலில் விற்க முடியாது. ஏன்னா சிலர் அந்த மாதிரி கூட பண்ணுவாங்க, ரீட்டைலில் விற்று பைபேக் அந்த மாதிரி எதுவும் நீங்கள் பண்ணிட முடியாதுங்கிறதும் ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது ப்ரமோட்டர் இந்த டியூரிங் த ஃப்ரேமில் ப்ரமோட்டரால் இந்த எஃப்என்டோ மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கூட தலையிட முடியாது. ட்ரேடிங் சம்மந்தமான எதுவுமே பண்ண முடியாது. மினிமம் க்ரைட்டீரியான்னு ஒன்று இருக்குது. அதாவது ரீட்டைலில் எவ்வளோ ஷேர்ஸ் இருக்கணுமோ அந்த ஷேர்ஸுடைய அந்த க்ரைட்டீரியா அஃபெக்ட் ஆகக்கூடாது. உபரியாக இருக்கக்கூடிய ஷேர்ஸை தான் நீங்கள் எடுக்கணுமே தவிர ரீட்டைலுக்கு உண்டான ஷேர்ஸை எடுக்கக்கூடாது. அதெல்லாம் வந்து அப்ரூவ் பண்ணும்போதே அவங்க அப்ரூவ் பண்ணிவிடுவாங்க. அதனால் நம்ம பயப்பட தேவையில்லை. அதுக்கடுத்து இந்த மொத்த ப்ராசஸும் பண்ணுறதுல ஃபேர், நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், டிரான்ஸ்பரன்சி அண்ட் ஃபேர் ப்ராக்டிஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை பண்ணுறாங்க அப்படின்னு. ஆனால் இதனால் நமக்கு ஆஸ் எ இன்வெஸ்டராக நமக்கு இதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை இருந்தது. டிவிடெண்ட்டு, அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி பைபேக் இதெல்லாம் கொடுத்தா நம்மளுடைய வரக்கூடிய பணம் மொத்தமும் என்னவாயிடுமானா நம்மளோட இன்கம் டேக்ஸில் ஆட் ஆகிட்டு இருந்தது. இப்போ அந்த பிரச்சனை கிடையாது. இப்போ இல்லை, இந்த கான்செப்டே இது ரீஅப்ரூவல் தான். ஏற்கனவே இந்த அப்ரூவலை கொடுத்து அதுக்கு நடுவில் நிறுத்தி இப்போ திருப்பி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ப்ரொசீஜர் படி உங்களுக்கு ஒருவேளை இந்த ஷேரை நீங்கள் கொடுக்குறீங்கன்னா லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் தான் வரும். இப்போ நீங்கள் ஒரு வேலை கொடுக்கக்கூடிய ஷேர் 1 வருஷத்துக்கு மேலே நீங்கள் வச்சிருந்து இப்போ கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வரும். ஆல் எக்ஸ்பென்ஸ் சேர்த்து உங்களுக்கு 12% வரும். அதுவே ஒரு வேலை ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸாக இருந்ததுனாக்கா உங்களுக்கு ஒரு 21% வரும். இவ்வளோ தான் வரும். 30%, 40% எல்லாம் பாசிபிள் கிடையாது. செபி இந்த பைபேக்கில் கொடுத்துருக்க ரூல் என்னன்றதை பார்த்தீங்க. அதோட இன்னைக்கு மார்க்கெட்டில் இன்னொரு பெரிய கசப்பான சம்பவம் என்னன்னா, மீண்டும் ஈரான்
அமெரிக்காவுக்கு நடுவில் ஒரு உரசல் ஆரம்பிச்சிருச்சு. ஈரான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கத்தாருடைய சிஎன்ஜி கப்பல் மேலே ஒரு ட்ரோன் தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அதனால் என்ன விற்கலாம், க்ரூட் ஆயில் விற்கலான்னு டெம்பரரியாக கொடுத்திருந்த லைசன்ஸை அமெரிக்கா கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ இது தேவையில்லாத பிரச்சனை. இப்போ 3% க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது ஒரு பெரிய ப்ரெஷரை நமக்கு வந்து கொடுக்கும். இன்றைக்கி 3%, நாளைக்கு எத்தனை பர்சன்ட் தெரியாது, அடுத்த நாள் எத்தனை பர்சன்ட் தெரியாது. $60 கீழே குறையும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இவங்க திருப்பி மேல் நோக்கி நகர்றதை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த சூழ்நிலையில் நம்மளுடைய மேனுஃபேக்சரர்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, காப்பரை எங்கெல்லாம் அவாய்ட் பண்ண முடியுமோ, காப்பரை எங்கெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு அலுமினியம் யூஸ் பண்ண முடியுமோ அந்த இடத்துலலாம் நம்ம காப்பரை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணி அலுமினியத்தை உள்ளே கொண்டு வரலாம். ஏன்னா அலுமினியம்ங்கிறது நமக்கு காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும், அதோடைய சப்ளையும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். இது நம்ம இம்போர்ட் பண்ணி அதிக காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கோங்கிறத ஒரு முக்கியமான விஷயமா, கரெக்டு தான், தப்பே கிடையாது. இந்த மாதிரியான பெனிஃபிட் மூலமாக கொஞ்சம் அவங்களோட நெட் ப்ராஃபிட்டும் உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது. அடுத்தது நம்மளோட டாலர் அதிகமாக வெளிநாட்டுக்கு போகிறதும் குறையும் அப்படிங்கிறது இதுக்கு பின்னாடி நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ ஒரு ஐபிஓ வரப்போது. கல்ட் ஃபிட் அப்படிங்கிற ஒரு உடற்பயிற்சி சார்ந்த பொருட்களை விற்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களே பார்த்தீங்கன்னா ஜிம் வச்சுருக்காங்க. அவங்களே இந்த ட்ராக்ஸு, ஷூஸு, ஜிம்முக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் விற்கிறாங்க. இந்த நிறுவனம் என்ன பண்ண போகிறாங்கன்னா கிட்டத்தட்ட 4000 கோடி ரூபாய் ஐபிஓவில் வர போகிறாங்க. அதில் 750 கோடி ரூபாய் மட்டும்தான் பொதுமக்கள்கிட்ட கலெக்ட் பண்ணுற மாதிரியும், மீதி இருக்கக்கூடிய 3250 கோடி ரூபாய் அவங்களோட ஆஃபர் ஃபார் சேலில் போகிறாங்க. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் இதில் என்னென்னா யார் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஜொமேட்டோ, அது ரித்திக் ரோஷன், இந்த மாதிரியான முக்கியமான நபர்கள்லாம் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டாடா டிஜிட்டல் இவங்களாம் கூட இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஜொமேட்டோ உள்ளே இருக்குதுன்னு சொன்ன உடனே எனக்கு கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது, இதில் ஏதாவது பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு. பட் நம்ம பார்க்கணும், ஒரு ஐபிஓவை பார்ப்போம். இந்த கம்பெனி தனக்கு வரக்கூடிய அடிஷ்னல் இன்கம் என்ன பண்ண போகிறாங்கன்ற லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட்டை சொல்கிறேன். இன்னும் நிறைய ஜிம்முக்கான சென்டர்ஸ் வந்து அதிகப்படுத்துவோம். இது இயல்பு தான், அது பண்ணுறது தப்பு கிடையாது. ஜிம்மோட வாடகை இதெல்லாம் எவ்வளோ நிலுவை இருக்கோ அதெல்லாம் நாங்கள் கொடுப்போம். அப்போ நல்லா பார்த்துக்குங்க, வாடகை இது வரைக்கும் கொடுக்காம அப்போ அவுட்ஸ்டாண்டிங்கில் இருக்குது. அந்த அளவுக்கு தான் எங்களோட இன்கம், எக்ஸிஸ்டிங் இன்கம் இருக்குன்னு சொல்லி புரியுது. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறாங்க, கடன் டெப்ட் எல்லாம் கொஞ்சம் குறைப்போம். இவங்க சொன்னது ஜிம் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம், நிறைய நாங்கள் அது பண்ண போகிறோம், இது பண்ண போகிறோம் அப்படி சொல்கிறல. அதை ஒரு பாயிண்ட் வைக்கணுமேனு வச்சுட்டு எங்களோட எக்ஸிஸ்டிங் கடனை அடைச்சிருவோம், ப்ளஸ் வாடகை கொடுக்க முடியாமல் நிலுவையில் இருக்கக்கூடிய வாடகைகளை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதில் அப்ளை பண்ணணுமா வேணாமாங்கிறது உங்களோட விருப்பம். என்னோட சந்தேகத்தை தான் நான் சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கும் இந்த கல்ஃபிட்டுக்கு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது மார்க்கெட்டில் இந்த ஐபிஓக்குன்னு சொல்ல வரேன். இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு நடுவில் ஒரு இசிடிஏன்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இந்த அக்ரிமெண்ட் படி 2 பேருக்கு இடையில நடக்கக்கூடிய, அதாவது எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டுக்கு நடுவில் எவ்வளோ ஆஸ் மச் எக்ஸ்பென்சஸ் குறைக்க முடியும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அதன் அடிப்படையில் நம்ம ஆஸ்திரேலியாவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்கள் மற்றும் இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்கள்னு பார்த்தோம்னா நம்ம இறக்குமதி தான் அதிகமாக பண்ணிட்டு இருக்கோம். பட் ரொம்ப அதிகமாக பண்ணிட்டு இருந்தால் இப்போ அட்லீஸ்ட் ஒரு 50% குறைஞ்சிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியாது. அது டெஃபிசிட் வந்து 50% குறைஞ்சிருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது இன்னமும் கூட எதிர்காலத்தில் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இப்போதைக்கு ஒரு 50% குறைஞ்சிருக்குங்கிறது நிதர்சனம். அந்தந்த இடத்துல எங்கெல்லாம் ஸ்கோப்பிங்காக நம்மளால் டாலர் வெளியே லீக்கேஜை கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அந்த கண்ட்ரோல் நடந்துட்டு இருக்கிறதே நம்மளால் பார்க்க முடியுது. லாஸ்ட்டாக கப்புள் ஆஃப் மந்த்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த என்விடியா மாதிரியான சிப் ஓரியன்ட் கம்பெனி, மைக்ரான் டெக்னாலஜி இவங்கெல்லாம் வந்து தொடர்ந்து மார்க்கெட்டில் வளர்ந்துட்டே போனது. அப்போ நானுமே அப்போ தான் முதல்ல இண்டு மணியில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு இண்டு மணியில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு 2-3 ஸ்டாக் கன்சிடர் பண்ணேன். அதிகமாக போனால் ஒரு 6 ஸ்டாக் வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். 6 ஸ்டாக் அது வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். வாங்கினதில் எனக்கு தெரிஞ்சு கூகுள், அமேசானை தவிர, கூகுள், அமேசான் ஒரு 1 or 2 கம்பெனி தவிர 3 கம்பெனி நெகட்டிவில் இருக்குது. அதுவும் ரொம்ப அதிகமான நெகட்டிவில் தான் இருக்குது. அப்போ வாங்கும்போதே கமெண்ட்லேயே போட்டாங்க ஒரு சிலர், இது வந்து ஓவர் ப்ரைஸில் வாங்குறீங்க நீங்கள் அப்படின்னு. பட் இப்போ இன்னும் மார்க்கெட் குறைஞ்சி வரும்பொழுது நம்ம அதை திருப்பி டாப் அப் பண்ணலாம். ஏன்னா இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் தானே. ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா நம்ம அப்படியே இருக்க மாட்டோம். இப்போ கூட பாருங்க, ஸ்பேஸ் எக்ஸ் வந்துட்டு எவ்வளோ வந்தது, 132 ரூபாய் தான் ஐபிஓ ப்ரைஸே. இன்னைக்கு மார்க்கெட்லேயே அது 150 ரூபாய் கிடைக்குது. லிஸ்ட் ஆன தேதியில் 150 ரூபாய்க்கு லிஸ்ட் ஆகி $225 வரைக்கும் போச்சு. சாரி, $225 வரைக்கும் போச்சு. இப்போ திரும்பவும் அது எங்கே வந்து நிற்கிதுன்னா 150 கிட்ட வந்து நின்று. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பதட்டப்படாமல் அந்த கம்பெனியோடைய ஃபினான்ஷியல்ஸ் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி பார்க்கும்போது அது இன்னுமே கூட ஐபிஓவில் வந்த விலையை விட கீழே போகுமோங்கிற அச்சம் ஏற்பட்டிருக்கு மார்க்கெட்டில். இன்னொன்று சவுத் கொரியாவுடைய ஷேர் மார்க்கெட்டு இருக்கிறதுலேயே உச்சத்தை அடைஞ்சதாக சொன்னாங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. அங்கேருந்து தொடர்ந்து என்ன பண்ணியிருக்குன்னா 20% மைனஸ். பிகாஸ் சில காரணங்களில் ஒன்று ப்ராஃபிட் புக்கிங்காக இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. பட் இந்த ப்ராஃபிட் புக்கிங்கை தவிர்த்து இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இந்த சிப் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸு, ஏஐ சம்மந்தப்பட்ட விஷயம். இந்த சைனா இப்போ புதுசாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவனுடைய டீப் சீக்குங்கிற கம்பெனி என்ன பண்ணியிருந்தாங்க, சாஃப்ட்வேர் மட்டும்தான் தன்னோட இதில் வச்சுருந்தாங்க. இப்போ என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, நாங்கள் ஹார்ட்வேர்லேயே என்டர் ஆக போகிறோம், நாங்களும் செமிகண்டக்டரை லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு. உடனே இப்போ மோனோபலியாக இருக்கிறதே என்விடியா தான். இன்னைக்கு கேமிங் லேப்டாப் அதுலேருந்து ஆரம்பித்து பிஜிலேருந்து என்ன எடுத்தாலும், நீங்கள் சர்வர் எடுத்துக்கிட்டாலும்
இது இல்லாமல், அதாவது NVIDIA இல்லாமல் அது எதுவுமே பண்ண முடியாதுங்கிற நிலைமை போய் இன்னைக்கு அங்கேருந்து ஒரு சிக்னல் வருது சைனாலேருந்து, நாங்கள் இருக்கோம், நாங்கள் வரோம் உள்ள அப்படின்னு. அது வந்த ஒரு கொஞ்ச நேரத்திலேயே எல்லாமே தலைகீழ மாற ஆரம்பிச்சது. அதோடைய வெளிப்பாடும் இது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இங்கே மார்க்கெட்டில் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது. எப்படியா இருந்தாலும் இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னும் போது அமெரிக்கன் ஸ்டாக் மார்க்கெட்டும் சரி, அது சார்ந்து டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய மற்ற ஸ்டாக் மார்க்கெட்டும் சரி, அந்த பிரச்சனையை எதிர்கொண்டு தான் ஆகுறாங்க. இதை நம்ம மாற்றவும் முடியல. இப்போ அந்த மோனோபோலிங்கிறத உடைச்சிருவாங்கங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. ஏன்னா சீனா உள்ளே வருதுன்னா ஜஸ்ட் என்ட்ரி கிடையாது, அது மாஸ் என்ட்ரியாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் அங்கே பாயிண்ட். ஏன்னா டீப்சிக் பற்றி நிறைய பேருக்கு தெரியும். டீப்சிக் கம்பெனியை பற்றி இன்றைக்கி அவங்க இறங்கி அடிக்க போகிறாங்க. அடித்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த NVIDIAலாம் தாங்குமாங்கிறது கூட தெரியல. நம்ம இப்போ ஒரு டேட்டா சென்டர் ஆர்கனைஸ் பண்ணுறோம், அதுக்கு எவ்வளோ காஸ்ட்டை குறைக்க முடியுமோ அந்த காஸ்ட்டை குறைக்க வேண்டியது கடமை நமக்கு இருக்குல்ல. அப்போ சைனாலேருந்து அதே குவாலிட்டியில் அந்த ப்ராடக்ட் கிடச்சிருங்கிற பட்சத்தில் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ஏன் அதுக்கு போக மாட்டாங்க? அதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கான மார்க்கெட்டில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிற பாயிண்ட்ஸு. இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இண்டக்ஷன் மீட்டிங் இருக்குது. இந்த வாரம் ஜாயின் பண்ணாங்க எல்லாருக்கும். ஸோ இது வரைக்கும் ஜாயின் பண்ணாதுங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், வீடியோ கொடுக்குறேன், அதை பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்கள். கம்யூனிட்டின்னு ஒன்று இருக்கிறது உங்களுக்கு ஏன் சேஃப்ங்கிறது உள்ளே வந்தீங்கன்னா புரியும். ஏன்னா போர்ட்ஃபோலியோ ப்ராப்பராக இருக்கா இல்லையாங்கிற தகவல், அதுக்கப்புறம் நம்ம கம்யூனிட்டியோட அசோசியேட் ஆகிருக்கும்போது நமக்கு என்னென்ன தகவல்லாம் தேவையோ அது அப்பப்போ உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆகும்போது உங்களுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மேலே இன்னும் கான்ஃபிடென்ஸும் அதிகமாகும். சரியான ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறதுக்காக இருக்கிற குழப்பமும் உங்களுக்கு விலகுங்கிறதுக்காக தான் கம்யூனிட்டிக்குள்ள வாங்கன்னு சொல்கிறேன். எனிவே நான் எப்பவுமே சொல்லுதான், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்யறதை விட இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுங்க, அவங்க வாழ்க்கையில் சூப்பராக வருவாங்கன்னு. எனிவே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.